ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/5/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை ஆத்ம அபிமானி ஆகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா, உடம்பு இல்லை அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஒளியாக உணரணும், பிறரை ஒளியாக பார்க்கணும், பாபாவையும் ஒளியாக பார்க்கணும். இது சதா மனதில் ஓடிட்டு இருக்கணும். முதல் பாடம், பாலப்பாடமே நான் ஆத்மான்ற பாடம்தான். ஸோ எல்லாருக்கும் இந்த பாடத்தை முழுசாக நடத்துங்க. கேள்வி, இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற வழி என்ன? எந்த முறைப்படி நீங்கள் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? ஸோ பாபா கேட்குறார், இந்த ஞானத்தை நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? என்ன முறையில் சொல்லிக் கொடுக்கணும்? பதில் சொல்கிறாரு, இதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே வலுக்கட்டாயமாக ஐயோ ஞானம் கொடுக்கணுமா, வந்துட்டாங்களா, அப்படி ஏனோ தானோன்னு போய் உட்காரக்கூடாது. அந்த ஒரு ஆனந்தமாக இருக்கணுன்ற அந்த ஆனந்தம் அவங்கள யோசிக்க வைக்கணும். இப்படி என்ன, இதில் என்னவோ ஆனந்தம் இருக்குது, நமக்கு தான் புரியல போல இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கவாது செய்யணும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த ஞானத்தை உங்களுக்குள்ளே சிந்தனை பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஞானத்தை நல்லா கடைந்து மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இந்த ஞானத்தை மற்ற ஆத்மாவுக்கு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அதை கேட்குறவங்களுக்கும் அந்த சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ என்னுடைய சகோதரனை 5000 வருடம் கழித்து பார்க்குறேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குதுன்னு பாபா சொல்கிறார்ல, அதே சந்தோஷம் என் சகோதரனை பார்க்குறேன்னு உங்களுக்கும் இருக்கணும் தானே. குழந்தைய பார்க்குறேன்ற சந்தோஷம் அவருக்கு இருக்குது, என் சகோதர ஆத்மாவை 5000 வருஷம் கழிச்சு பார்க்குறேன்ற அதே சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கணும் தானே. ஸோ அப்போ ஆத்மான்னு பார்க்கும்பொழுது தான் இந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாரு, ஆத்ம உணர்வோடு இங்கே உட்காருங்க. உடலின் எந்த உணர்வும் இருக்கக்கூடாது. உடல் இருக்கிறதே மறந்துடணும், வெறும் ஒளியாக உட்காந்துட்டு இருங்க. ஏன்னா ஆத்மாவில் தான் நல்ல சமஸ்காரமோ கெட்ட சமஸ்காரமோ பதிவாகிருக்குது. அனைத்து நாளும் பாதிக்கப்படுவதும் ஆத்மா தான். வெவ்வேறு உடல் எடுத்து அதற்கான தண்டனையையோ அல்லது சுகத்தையோ அனுபவம் செய்ய போகிறது ஆத்மா தான். அதனால் ஆத்மாவைத்தான் அழுக்காக இருக்குதுன்னு சொல்கிறோம். அழுக்கான ஆத்மா, அசுத்த ஆத்மா அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னாலே அது கண்டிப்பாக உடலோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவைத்தான் நம்ம சொல்லுவோம். உடம்போடு இருக்குது ஆத்மா. முதல் விஷயமே இங்கே ஆத்மான்னு உணர்ந்து உட்கார்றது தான். ஆத்மா, உடம்பு கிடையாது. நான் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. மறந்து கூட நான் உடம்புன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் ஆத்மா அமைதியானவன், நான் ஆத்மா அன்பானவன், நான் ஆத்மா தூய்மையானவன் சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். உடம்புன்னு நினைக்காதீங்க, ஆத்மான்னு உணர்ந்து உட்காருங்க. இந்த கர்மேந்திரியங்களை காரியம் செய்ய வைக்கிறது இந்த ஆத்மா தான். ஆத்மா இல்லைன்னா கண்ணு பார்க்குமா, வாய் பேசுமா, கை அசையுமா? ஸோ அனைத்தையும் பண்ண வைக்கிறது இந்த ஆத்மா. அதனால் திரும்ப 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 உங்களை ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு நினைக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் பரமாத்மாவையே நினைப்பீங்கன்ற. ஆத்மான்ற நினைவு இல்லா அப்படின்னாலே உடல் சார்ந்த எண்ணங்கள் வந்துடும். அப்புறம் எப்படி நீங்கள் பரமாத்மாவை நினைப்பீங்க? உங்கள் உடலை நினைத்தால் உடலின் தந்தை தான் ஞாபகம் வருவாங்க. அப்போ உடலின் தந்தை தாய்
கணவன் மனைவி குழந்தை ஞாபகம் வந்தாலே நீங்கள் உடல் உணர்வில் வந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். முதல் பாடமே இதுதான். ஆத்மா அழிவற்றது, அந்த உடம்பு அழியக்கூடியது. ரெண்டும் வெவ்வேறு, அதை புரிஞ்சுக்கணும். எப்போ இந்த முதல் பாடத்தை, நான் ஆத்மான்ற பாடத்தை நீங்கள் மறக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் பலகீனமாகறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. ஒருத்தரை பார்த்தா மனம் சலனமாகுது, கோபம் அடையுது, வெறுப்படையுதுன்னா நீங்கள் ஆத்மான்றதை மறக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், ஒரு விதத்தில் ராவணன் கூட உங்களுக்கு டீச்சர் தான். ஞாபகப்படுத்துகிறான்ல, ஆத்மான்ற பாடத்தை மறந்துட்டேன்ட்டு. இந்த நேரத்தில் பாபா நமக்கு பாடம் நடத்துகிறார். நான் ஆத்மா, உடம்பு கிடையாதுன்ட்டு. இதுக்கு முன்னாடி யாரும் இதை உங்களுக்கு நடத்துனது கிடையாது. பாபா உங்களை ஆத்மாபிமானி ஆக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார். இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். முதல் ஞானமே, ஹே ஆத்மாக்களே, நீங்கள் அழுக்காயிருக்கிறீங்க. ஏன்னா இந்த உலகமே பழசாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. அப்போ அழுக்கான உலகத்தில் இருக்கிற ஆத்மாவும் அழுக்காக தான் இருக்கும், எடுக்கிற உடலும் அழுக்காக தான் இருக்கும். தூய்மையாக இருக்கிறது, தூய்மையான உலகம், அங்கே தான் ஆத்மா தூய்மையாக இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் போகணும்னா இப்போவே உங்கள் ஆத்மாவை தூய்மை ஆக்கணும். அதற்கு முதல்ல நீங்கள் உங்களை ஆத்மானு உணரணும். அப்படி உணர வைக்கிறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன், இந்த ஞானத்தை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன்றார். முதல் ஞானமே, ஆத்மாக்களே நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க சொன்ன உடனே நீங்கள் புது ஆத்மான்னு தெரிஞ்ச உடனே நான் பாவின்னு உணருங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கோபம் வந்துடும், நான் எந்த பாவமும் செய்யலையேன்னுவாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற விஷயம்தான் இல்லையா. இப்போ இந்த கடைசி நேரத்துக்கான விஷயம், பாவம் நிரம்பிய ஆத்மான்னு உணர்ந்தால்தான் அந்த பாவத்தை நீக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் பண்ணுவீங்க. நிறைய மனிதர்களுக்கு எக்ஸிபிஷனில் நீங்கள் புரிய வைக்கிறீங்க. மனிதர்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க எக்ஸிபிஷனில். அதனால் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா பாபா குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து ஆலோசிங்க. உங்ககிட்ட என்ன வித்தியாசமாக கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் என்ன புரிய வச்சிங்க. ஸோ அப்போ தான் நம்ம அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்பொழுது நாம் அதை புரிய வைக்க முடியும். ஒருவேளை அவங்க தப்பாக புரிய வச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு ஆலோசனையும் கொடுக்க முடியும். அதனால்தான் ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சுக்கோங்க, இதை பற்றி கலந்துரையாடல் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒருவருக்கொருவர் இதை பற்றி நீங்கள் பேசுங்க, எப்படியெல்லாம் நம்ம புரிய வைக்கலாம் இன்னும் ஈஸியாக அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு புது குழந்தை அற்புதமான வழியை சொல்லும்போது சீனியருங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும். எப்படி வேதசாஸ்திரம் படித்தவங்களுக்கு அகங்காரம் இருக்குமோ அந்த மாதிரி, டேய் நான் 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, நீ இன்னமும் இன்றைக்கி தான் ஞானத்தை எடுத்தால் எனக்கு அட்வைஸ் பண்ணுறியன்னுவாங்க. ஸோ அதையும் நாம் எடுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அவங்க சொல்லும்போது தான் ஓகே இதை நம்ம கட் பண்ணணும், இதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி புரிய வைக்கிறது கிடையாது. ஸோ எல்லோரும் புரிய வைக்கிறதுலேயும் சில விசேஷங்கள் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும், நமக்குள்ளே இருக்கிற குறைகளை நீக்கிக்கணும். முக்கியமான விஷயம், உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்றீங்களா உடம்புன்னு உணர்றீங்களான்னு கேட்கணும்.
எல்லோருக்கும் 2 அப்பா இருக்கிறாங்க. நீங்கள் உடல்னு உணர்ந்ததுனால உடலின் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆத்மாவுக்கு அப்பா இருக்கார், பரலோகிக தந்தை. ஸோ எல்லா மனிதர்களுக்கும் இந்த 2 தந்தை இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா மனிதரும் உடல் மற்றும் ஆத்மாவினால் உருவானவன். அந்த லௌகீக தந்தை அது பொதுவானது, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் எல்லையற்ற தந்தையை நீங்கள் இப்போ அடைஞ்சிருக்கிறீங்க. அவர் உங்கள் முன்னாடி உட்காந்து ஆத்மாக்களுக்கு பாடம் நடத்துகிறார். அவர் மட்டும்தான் அப்பாவாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். இதை நல்லா பக்காவாக மனதில் பதிய வைங்க, ஆழமாக பதிய வைங்க. வெறும் அப்பா மட்டும் கிடையாது, அவர் ஆசிரியர், ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ ஒரு நல்ல மாணவனாக இருந்து அதை கிரகிக்கணும். அவர் குரு, அவர் கொடுக்குற வரதானங்களை நாம் அடையணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் அடையணும், அவர் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும். அவர் கூடவே, குரு கூடவே தானே சிஷ்யன் இருப்பாங்க, அந்த மாதிரி அவர் கூடவே நாம் இருக்கணும், நம்மோடவே அவர் இருக்கணும், அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்கிறவங்க கூட உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னென்ன கொஸ்டின்லாம் உங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த மாதிரி 2 பிகேஸ் என்னைக்காவது பேசி பார்த்துருக்குறீங்களா? ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணணுன்றார். யார் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த குரூப்பில் உட்காரணும். பகலில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும், ஏன்னா அதிகாலை சாயங்கால நேரத்தில் தான் கண்காட்சியில் கூட்டம் வரும், மதிய நேரத்துலலாம் இருக்காது. ஸோ அந்த நேரம் நீங்கள் இப்படி பேசுங்க. நான் இப்போ தான் சாப்பிட்டு இருக்கிறேன் அதனால் தூக்கமாக வருது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் தூக்கம் வருது? அதிகமாக சாப்பிட்றீங்க அதனால் தூக்கம் வருது, சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்போ சாப்பாட்டை குறைக்கணும். ஸோ எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா அமிர்த வேலை ஏந்திரிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணமே நைட்டு நீங்கள் நிறைய சாப்பிட்றது தான். தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது இல்லையா? தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்ணும், அளவாக தான் சாப்பிட்ணும், ரொம்ப அளவை விட கம்மியாக தான் சாப்பிட்ணும். அப்போ தான் அமிர்த வேலை டக்குன்னு சுறுசுறுப்பாக ஏந்திரிக்க முடியும். ஸோ நம்ம எப்போவுமே அந்த தூங்கி வழிதுன்றது இருக்கவே கூடாது. ஸோ அதற்காக தான் உணவை கம்மியாக சாப்பிட்றோம், அதை புரிஞ்சிக்கணும். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். பகல் நேரத்தில் இதை பற்றி நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். இவங்க இந்தந்த கேள்விகள் கேட்டாங்க, இதற்கான பதிலாக நான் இதையெல்லாம் கொடுத்தேன், நீங்களாக இருந்தால் என்ன பதில் கொடுப்பீங்க? இதை புரிய வைக்கணும். அவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க, அதுக்கு உண்மையான பதிலை தான் அவங்க விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் பதிலை கொடுக்கும் பொழுது அவங்க அதனால் ஈர்க்கப்பட்டாங்களா, திருப்தி அடைந்தார்களான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சிலர் வாயை திறந்தே சொல்லுவாங்க, நல்லா பேசுகிறீங்க, உங்கள் மனசை காயப்படுத்த விரும்பலை, ஆனால் எனக்கு இந்த பதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு என்ன சொல்லி அவங்கள திருப்திப்படுத்தணும். ஏன்னா மிகப்பெரிய புத்திசாலியாக நம்ம மாறிட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ நம்மை நாமே மாற்றிக்க தயாராக இருக்கிறதுனால தான் நம்ம புத்திசாலிகள், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ யார் புத்திசாலிகளோ அவங்களும் உட்காந்து இதையெல்லாம் கேட்கணும். நீங்கள் இப்போ தான் லஞ்சு முடித்தேன், மதிய சாப்பாடு, அதனால் டக்குன்னு தூங்கிட்டேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு ரெஸ்ட்டுன்னும் போது அதை பயன்படுத்திக்கணும், அது ரொம்ப முக்கியம். தேவதைகள் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விதத்தில் விரக்தியாக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிடுவாங்க இல்லையா? ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நிறையா சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க. அப்போ சந்தோஷமாக இருந்தால் பசியே எடுக்காது. அதனால தான் பாபா சொல்கிறார் தேவதைகள் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் சொல்லப்படுது சந்தோஷம் மாதிரி சத்துணவு கிடையாது அப்படின்ட்டு. பாபா சூப்பராக சொல்கிறார் பாருங்களா, சந்தோஷம் மாதிரி சத்துணவு எதுவும் கிடையாதுன்ற.
சொர்க்கத்தில் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு அங்கே இருந்த நல்ல உணவு மட்டும் காரணம் கிடையாது, அவங்களுடைய சந்தோஷம் முக்கியமான காரணம். இங்கே இருக்கிற பாபா குழந்தைங்களும் பல வருடம் வாழ்வதற்கு அது ஒரு முக்கியமான காரணம், சந்தோஷம். இந்த சந்தோஷம் பாபாவின் நினைவு, பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறது, இதன் மூலமாக மட்டுமே வரணும். குறிப்பாக பாபா நினைவு மற்றும் ஞான சிந்தனையினால் வரணும். ஏன்னா ஞானத்தை கொடுக்கறதுனால வர சந்தோஷம் கூட எல்லைக்குட்பட்ட சந்தோஷம்தான், அவங்க பாராட்டுறதுனால வந்ததுன்னு வந்துடும். குழந்தைங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்கணும். பிராமணனாக ஆகிறது சாதாரண விஷயமா? லௌகீக பிராமணர்களாக ஆக முடியலன்னு தானே தலையில் பிச்சிக்கிறாங்க, நான் பிராமணன் ஆக முடியுமா அப்படின்ட்டு. அப்போ உண்மையான பிராமணன் ஆகுறீங்க அப்படின்னா, அதுவும் கடவுளுக்கு நேரடி குழந்தை ஆகுறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் வரணும். எப்போ நீங்கள் பிராமணர்களாக ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது. தேவதைகளுக்கும் சந்தோஷம் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு சொத்து இருக்குது, மாளிகை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் மட்டும் போதும், மற்றதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. அந்த சந்தோஷத்தில் தான் அவங்க ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க, அந்த உணவே சூக்ஷ்மமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறார். ரொம்ப கம்மியாக இல்லை, 36 வகை உணவுனா அவ்வளோத்தையுமா சாப்பிட முடியும்? இப்போ கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு பெரிய ரிச்சான கல்யாணமாக நிறைய வெரைட்டி இருக்குமா, சும்மா எல்லாத்துலையும் அப்படி ஸ்லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, நீங்கள் பாட்டுக்கு நல்லா இருக்குதுன்ட்டு டபக்குன்னு இதை சாப்பிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு வாங்கலாம். ஸோ அப்போ இது ஒரு சட்டம்ங்கிறார். தேவதைகள் கம்மியாக சாப்பிட்றாங்க, ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வருமே கலியுகத்தில். அப்போ பாபா நினைவில் மூழ்கி இருக்கிற ஆனந்தத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பசிக்காது, ரொம்ப கம்மியானதை சாப்பிட்டா ஆனந்தமாக இருப்பீங்கன்றாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் எல்லாம் உணவு பிரியர்கள், அசைவ பிரியர்கள், வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் இறக்குறாங்க, பரோட்டா சாப்பிட்றாங்க, இப்போ கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு சேர்த்து இருக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு சாகுறாங்க, அப்பையும் திருந்த மாட்டுறாங்க. ஸோ பாபா சொல்கிறார், ஆனந்தமாக இறைவனின் நினைவில் சமைக்கப்பட்ட உணவு கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரியாயிடும்ன்றார், பசி போயிடும்ன்றார். ஸோ அதனால தான், ஸோ இது எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். தேவதைகள் ரொம்ப கம்மியாக சூக்ஷ்மமான அளவு தான் உணவு எடுக்கிறாங்க, அதை சாரத்தை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றதெல்லாம் சக்கை தானே இல்லையா, ஒரு கனி சாப்பிட்டாலே அவங்களுக்கு பசி போயிடும். ஆனால் இங்கே நாம் கல்யாண சாப்பாடெலாம் சாப்பிட்டு கடைசியில் ஒரு வாழைப்பழம் வைப்பாங்க. அப்போ பாருங்கள், அவங்க அந்த ஆக்சுவலாக இங்கேயே பிராமணர்கள், அதாவது இந்த சங்கராச்சாரியர் போன்றவர்கள் வெறும் வாழைப்பழம் சாப்பிடுவாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பக்தியின் போதையில் இருக்கிறதுனால. சத்தியுகம் அப்படிங்கிறது புது உலகம் தானுங்க பிரதர், அதனால் எல்லாமே முதல் தரமாக இருக்கும். ஸோ அதில் எல்லா விதமான சத்துக்களுமே அந்த சின்ன ஒரு இதிலே கிடச்சிரும் அவங்களுக்கு. இதுக்காக அதிகமாக சாப்பிட்டு அவங்க இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இதுதான் சட்டம்ன்றார். யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க கண்டிப்பாக தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அதிகமாக சாப்பிட்றது ஒரு முக்கியமான காரணம். தூங்கிட்டு இருக்கிறான்னாலே சொல்லும்போதே சொல்லுவாங்களா, இவன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறான்னுவாங்க. யாருக்கு தூக்கத்தின் போதை இருக்குதோ அவங்களால மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்றார் இல்லையா. மதிய நேரம் அந்த தூக்கம் தள்ளுதுன்னுவாங்க இல்லையா, அவங்க எப்படி போதையாக புரிய வைக்க முடியும்? ஆனால் புரிய வைக்கிறதுல போதை உள்ளவங்களுக்கு தூக்கம் வராது. மதிய நேரமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருக்கட்டும், அப்படி ஒரு ஜாலி ஆகிடும். ஸோ அப்போ அவங்கள கொடுக்க சொல்கிறாங்க, ஞானத்தை கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ வலுக்கட்டாயமாக அவங்க ஞானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமாக ஞானத்தை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டாலும் சரி, பேசினாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக பேசணும், ரொம்ப சந்தோஷமாக கேட்கணுன்றார். இல்லை, அந்த பேச்சிலே தெரியணும் அந்த சந்தோஷம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆனந்தம் இருந்தால் தான் அவங்க சேவை செய்கிறதுக்கு முதல் தகுதியே அதுதான். இல்லையா, சேவை செய்யாமலே திருப்தியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்கன்றதும் உண்மை. ஸோ அப்படி ஆனந்தமாக இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு விதத்தில் அம்மா செத்த அல்வா சாப்பிடுங்கன்றதுக்கு இதுவும் ஒரு அர்த்தம். அன்றைக்கும் நீங்கள் போய் சேவை செய்யுங்க, முரளி கேளுங்கன்றது கூடவே சேவை செய்யுங்க. ஏன்னா அதுதான் பயங்கர ஆனந்தத்தை கொடுக்கும் இல்லையா. இங்கே முக்கியமான விஷயம் என்ன, அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். யாருக்குமே பிரம்மா பாபாவை பற்றி தெரியாது. ஒரு பிரஜாபிதா பிரம்மாவும் நிறைய மனிதர்களும் இருக்கிறாங்க. பிரஜாபிதா பிரம்மா எப்படி இருப்பார், இதையும் நீங்கள் நல்லா புரிய வைக்கணும். பாபா வந்து புரிய வச்சிருக்கிறாரு, நான் இவருடைய கடைசி ஜென்மத்தில் இவருக்குள்ளே பிரவேசிக்கிறேன் வானப்பிரஸ்த நிலையில். இல்லாட்டினா நான் எங்கே போய் என்னுடைய ரதத்தை தேடுவேன்? ஸோ சிவபாபாவுக்காக நினைவு செய்யப்படுற ரதம் இந்த பிரம்மா பாபாவுடைய உடல் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். மனிதர்கள் எப்படி இந்த பிரம்மாவுக்குள்ளே சிவன் வரார் அப்படின்னு குழம்பிடுறாங்க. அது எப்படி கடவுளே வரார் அப்படின்னு. ஏன்னா அவர் வர்றதுக்கு ஒரு ரதம் வேணும். அது ஸ்ரீ கிருஷ்ணருடைய ரதமாக இருக்க முடியாது. அதாவது உடலைத்தான் இங்கே ரதம்னு பாபா சொல்கிறார். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் தூய்மையான ஆத்மா, அவர் இருக்கிற சத்தியுகம் தூய்மையான உலகம், அங்கே இருக்கிற எல்லாரும் தூய்மையானவர்கள். அவங்களுக்கு எதுக்கு அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஞானம் தேவை? அதனால் அவர் உடம்புல சிவபாபா வந்து என்ன பண்ண போகிறார்? அப்போ அவங்களே மறுஜன்மம் எடுத்து 84 பிறவி இறுதியில் அழுக்காகும் பொழுது தான் சிவபாபா வர வேண்டியதாக இருக்குது. அப்போ பிரம்மா தான் இருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருடைய கடைசி ஜென்மத்தில் அவர் பிரம்மாவாக இருக்கிறார். மற்றபடி சிவபாபா மேலிருந்தே எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. இந்த அசரீரி குரல் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் கேட்குமே தவிர முழு ஞானத்தை எப்படி சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டர் வந்து சமீபமாக இங்கிலீஷ் வீடியோ, ஹிந்தி வீடியோ இதிலெல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்டுது, அபு 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 அபுன்ட்டு. ஃபஸ்ட்டு புரியல, அபுதாபி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் அபுன்னு வந்துதான். அதுக்கப்புறம் காட்சியே கிடச்சிதான். ஸோ இதில் முழு ஞானம் வருமா? வராது. அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ மவுண்ட் அபுன்னு போட்டால் நிறைய இடங்களை காட்டும்பொழுது பிரம்மகுமாரியும் சேர்த்து காட்டும் கூகுள். அப்போ அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் நிற்கிறத பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓகே பிரம்மகுமாரிக்கு போங்கன்னு அந்த சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு. மற்றபடி மேலே இருந்துக்கிட்டே பாபா ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒருத்தர் உடலில் வரணும், வரலைன்னா பிரம்மா எங்கேருந்து வந்தார்? ஸோ யார் உடம்புல வராரோ அவருக்கு பாபா பிரம்மான்னு பேர் வைக்கிறார். முழுசாக 84 பிறவிகள் எடுத்த இந்த பிரம்மாவின் உடலில்தான் நான் வருகிறேன். அவருக்கு தன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றியோ தான் யார் என்பதை பற்றியோ தெரியாது, நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருக்கு தனியாக ரதம் தேவையில்லை. ஏன்னா அவருக்கு தான் ரதம் இருக்குதே, உடம்பு இருக்குது. சூப்பரான விஷயம் இல்லை? சிவபாபாவுக்கு தான் ரதம் தேவை, ஏன்னா அவருக்கு தான் உடம்பு கிடையாது. அப்போ நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா பாக்கிய ரதம்ன்ற வார்த்தையை மறைஞ்சிடும்ன்றார். ஏன்னா உடலற்ற கடவுளுக்கே உடலை கொடுப்பவர் தானே பாக்கிய ரதம். அப்போ இருக்கிறதுல நம்பர் 1 உடலை கொண்டவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆச்சு. அவர் எதுக்கு இன்னொரு உடலை எடுக்கணும்? அந்த உடலை விட்டுட்டு. ஸ்ரீகிருஷ்ணரை பாக்கிய ரதம்னு சொல்ல முடியாது. ஸ்ரீகிருஷ்ணரும் இன்னொருத்தர் உடலை ரதமாக எடுக்கிறதும் கிடையாது.
அவர் முதல் ஜென்மத்திலே இளவரசராக பிறக்கிறார். அப்போ தான் அவருடைய பேர் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞான கடலை உள்ளுக்குள்ளே கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஞானத்தை அழகாக புரிய வைக்க முடியும். குறிப்பாக இஸ்கான்கார சகோதரர்களை எல்லாம் எழுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்டை நம்ம சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த விஷயங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட விஷயத்திலிருந்து வித்தியாசமாக புதுசாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். வேதத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஞான கலசம் மகாலட்சுமி கிட்ட கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் சரியும் கூட. அதாவது தாய்மார்கள் கிட்ட கொடுக்கறது. ஆனால் லக்ஷ்மி கிட்ட கொடுக்கல, சரஸ்வதி கிட்ட தான் கொடுக்குறாங்க. கதையில் லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ அப்போ அந்த லக்ஷ்மி இந்த ஞான அமிர்தத்தை அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கதைப்படி, அந்த பார்க்கடலை கடைந்து. அப்போ தான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது. எப்போ இந்த ஞான அமிர்தத்தை எல்லோருக்கும் கொடுக்குறோமோ அப்போ தான் சொர்க்க வாசல் திறக்குது. ஆனால் இந்த மாதிரி ஞானக்கடலை எல்லாம் நீங்கள் தான் கடையின்றி மற்றவர்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர பரமபிதா பரமாத்மா கடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவரே கடைஞ்சி கொடுக்குற மாதிரி தான் நிறைய கொடுக்குறாரு. அதை இன்னும் கடைய வேண்டியது உங்களுடைய வேலை. எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டு இருக்க மாட்டார். அவர் விதையாக இருக்கிறாரு. அவருக்குள்ளே இந்த ஞானம் இருக்குது. அவருக்கு மட்டுமே இது தெரிந்த ஞானம். இப்போ உங்களுக்கும் தெரியும். ஏன்னா பாபா மனித சிருஷ்டி மரத்தின் விதை. இந்த ஞானம் அவருக்குள்ளே இருக்குது, மரத்துடைய ஞானம். அவருக்கு மட்டுமே தெரிந்த ஞானம் இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. இதுதான் சிதம்பர ரகசியம் இல்லையா? அவருக்கு மட்டும் தெரிந்தது இப்போ நமக்கும் தெரிஞ்சிடுச்சு. நாம் மட்டும் வச்சுக்கணுமா? இதை மிக தெளிவாக மற்றவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கலை அப்படின்னா, அல்லது நீங்களே புரிஞ்சிக்கலை அப்படின்னா, நீங்கள் எப்படி உயர்ந்த பதவி, தேவதை பதவி அடைய முடியும்? உங்களை புத்துணர்வு அடைய வைக்கிறதுக்காகத்தான் ஆத்மாக்களுக்கு பாபா இந்த ஞானத்தை கொடுக்க வைக்கிறார். ஸோ இங்கே புத்துணர்வு அடைய வைக்கிறது அப்படிங்கிறதே ஆத்ம உணர்வில் வர வைக்கிறத பற்றிய விஷயம்தான். ஆத்மாவை எழுப்புறார். மற்றவர்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியல. அதனால தான் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே புத்துணர்வுன்றது எழுப்புறார் பாபா. கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புறார். இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லி 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 அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது இல்லையா? பாபா புரிய வைக்கிறாரு. பக்தி மார்க்கத்திலிருந்து உங்களுடைய படகின் நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது இல்லையா? பக்தி மார்க்கத்திலிருந்து வண்டி கிளம்பிடுச்சு. எங்கே போகுது? ஞான மார்க்கத்தின் வழியாக போய்கிட்டு இருக்குது சொர்க்கத்துக்கு. இந்த ஞானம் கொஞ்ச நேரம் கழித்து மறைஞ்சு போயிடும். அதுக்குள்ளே எவ்வளவு ஞானத்தை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க இல்லையா? வரலட்சுமி சிஸ்டர் சொன்ன மாதிரி கடைசி நேரத்திலேயே மறந்துடுவீங்கன்றார் எல்லாமே. ஃபுல் கர்மாதீத்த நிலையடையும் போது ஞானத்தின் சாரம் மட்டும் இருக்கும், விஸ்தாரம் இருக்காது. ஸோ அதை வச்சு தான் அந்த ஆத்மான்றது அடுத்த பிறவிக்கு வருது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ஞானத்தை தாரணை பண்ணுறீங்களோ அது குணமாக மாறுதோ அதுதான் உங்களுக்கு வருமானமாக ஆக போகுது அடுத்த 5000 வருஷத்துக்கு. இந்த ஞானத்தை கொடுப்பவரோ உடலற்றவர், நிராகாரர். அவர் எந்த உடலில் கொடுக்குறாரோ அவரோ சாக்கார தந்தை பிரம்மா. இது நமக்கு நல்லா பாபா புரிய வச்சாலும் கூட மாயா விட்டுருவாளா? தன் பக்கம் இழுத்து சாக்கடையில் உங்கள் முகத்தை முக்கி எடுக்குது.
அழுக்காக்கி தான் அனுப்புது. குளிச்சுட்டு வந்தேன்னு ஜாலியாக இருக்கும்போது மேலே சேர்த்த வாரி கடாசுது இந்த மாயா. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இந்த காம சிதையில் உட்கார்ந்த காரணத்தினால முற்றிலும் கல்லறையில் போய் படுத்துக்கிட்டீங்கன்றார். எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த கல்லறையில் இருந்து தான் எழுப்புறார். அந்த காமத்தின் போதையில் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யோசிச்சுப்பாங்க, சாமியாருங்களுக்கே புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா யோசிச்சுக்கோங்க. அந்த காமச்சிதையில் இருந்து கல்லறையில் போய் விழுந்துட்டாங்க. அதான் கல்லறையிலேருந்து கடைசியில் எழுப்புவேன்ட்டு பைபிளில் போட்டிருக்கும். கடைசியில் இங்கே நிறைய தேவதைகள் இருப்பாங்க. தேவதைகளின் உலகம் இங்கே இருக்கும். கண்டிப்பாக அரை கல்பத்துக்கு தேவதைகளின் உலகம் சத்யுக திரேதயுகத்தில் இருக்கும். அடுத்த அரை கல்பத்துக்கு சுடுகாடு தான் இருக்குது. நான் ஆத்மான்றதே மறந்துடுறாங்க காமத்தில் விழுந்ததுனால. கரெக்டு தானே? காமம் எதனால் வருது? உடலை பார்க்கறதுனால வருது, உடலில் மயங்கிறதுனால வருது. அப்போ எப்படி ஆத்ம உணர்வில் இருக்க முடியும்? ஸோ அதனால தான் சொல்கிறார், சுடுகாட்டுக்கு போயிட்டீங்கன்ற. ஸோ அந்த சுடுகாட்டிலேருந்து எழுப்புறதை தான் மயான கொள்ளை. சுடுகாட்டில் தானே அதை வைக்கிறாங்க. அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் அம்மன், போய் ஒட்டைப்பாங்க, அந்த சிலை மேலே ஏறி மிதிப்பாங்க, உடல் உணர்வை உடைச்சிட்டு வா வெளியில் அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொருத்தரும் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டவர்கள்ன்றார் பாபா. மயான கொள்ளையை வச்சு அற்புதமாக சேவை செய்யலாம். கிறிஸ்தவர்களுக்கு சேவை செய்யலாம், ஏன்னா அதில் போட்டிருக்குது கல்லறையிலிருந்து இறுதியில் எழுப்புவேன்ட்டு. நீங்கள் இந்த ஏணிப்படி சித்திரத்தை ரொம்ப அழகாக புரிய வைங்க. இது அழுக்கான ராஜ்யம். எது? ஏணிப்படியில் கீழே இருக்கிறது. பாருங்கள், கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது, திருடுறது நடக்குது, சொத்து பிரச்சனைக்காக நம்பிக்கை துரோகம் நடக்குது. எவ்வளோ அழுக்கான ராஜ்யம் இருது. இது கண்டிப்பாக அழிக்கப்படணும், அழிக்கப்படும் அப்படின்னு புரிய வைங்க. அதனால் இப்போ இந்த பூமியில் சுடுகாடு தான் இருக்குது. அந்த சுடுகாட்டில் சிவன் வந்து தியானம் பண்ணுறதா தானே பக்தியில் கூட காட்டப்பட்டு இருக்குது. அப்போ அவர் எப்போ வரார்? சுடுகாடு ஆகும்பொழுது வரார். இந்த பூமி, அதாவது இந்த இரும்பு யுகம் தங்க யுகமாக மாறிடும். 2 கலைகள் குறைஞ்சிடும். ஆத்மாக்களுடைய கலைகள் மட்டும் இல்லை, பஞ்ச தத்துவத்தின் கலைகளும் கூட குறையும். அப்போ தான் அது குழப்பத்தை ஏற்படுத்துது. பயங்கரமாக மழை, சுனாமி, நிலநடுக்கம் எல்லாமே. ஸோ இப்போ கலை ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு இல்லையா? அதான் விட்டு வெளுத்து வாங்குது மழை. வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை, 1.5 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுது துபாயிலன்றாங்க. தமிழ்நாட்டிலே கொட்டிச்சு இல்லையா? இப்போ கலைகள் குறைய குறைய இயற்கை சீற்றம் அது வேலையை காட்டும்ன்றார். ஸோ எல்லோருக்கும் இதை புரிய வைங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆத்மா. உடல்னு நினைக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை. ஆத்மா நினைக்கும் போது கலைகள் ஏறும், உங்களை அது பாதிக்காது. பஞ்ச தத்துவம் கலைகள் குறைந்தவர்களை கிட்ட தான் வேலை காட்டும், உங்கள் கிட்ட காட்டாது. ஸோ நாம் சோழி மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்க எதுக்கும் மதிப்பில்லாதவர்கள்ன்ற இந்த ஞானத்தை, இந்த மாதிரி கலைகள் குறையுது, இது அசுர ராஜ்யம் அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்கலன்னா அவங்க சோழி மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள்னு சொல்கிறார் பாபா. பாபா சொல்கிறார், மதிப்பை பற்றி சொல்கிறார். வைரம் மாதிரி ஜென்மம்னு நினைவு செய்யப்படுதே, அது எந்த ஜென்மம்? சங்கமயுக ஜென்மம். முருகனுடைய ஜென்மம் மகிமைக்குரியதாக காட்டுறாங்கல்ல, பிள்ளையாருடைய ஜென்மம் மகிமைக்குரியதாக காட்டுறாங்கல்ல. அப்போ அது எல்லாம் எதை குறிக்குது? சங்கமயுகத்தின் ஜென்மத்தை குறிக்குது.
இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அப்பாவை பற்றி தெரியாமல் தான் இருந்தீங்க, சோழி மாதிரி தான் இருந்தீங்க. பாபா வந்து உங்களை வைரம் மாதிரி ஆக்குறார். அப்பா கிட்ட இருந்து தான் வைரத்துக்கு சமமான ஜென்மத்தை நீங்கள் அடையிறீங்க. பிறகு எதுக்கு நீங்கள் சோழி ஆகுறீங்க? வைரம் மாதிரி ஜென்மம் எடுத்துட்டு சோழி ஆகலாமா? கடவுளுடைய குழந்தையாகி சாத்தானுடைய குழந்தை ஆகலாமா? ஸோ அப்போ பாபாவுடைய நினைவிலேயே, பாபாவுடைய ஸ்ரீமத்துக்குள்ளேயே, சங்கமயுகத்துக்குள்ளேயே இருக்கணும். கலியுகத்துக்குள்ளே போயிடக்கூடாது, சோழியாக ஆயிடக்கூடாது. ஏன்னா இது ஆனந்தமாக இருக்கக்கூடிய யுகம். வெளிப்புற கவர்ச்சியில் மயங்கி போய் துக்கத்தில் மாட்டிக்காதன்ற. ஆத்மாக்கள் பரமாத்மா கிட்ட இருந்து நீண்ட காலமாக பிரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பரந்தாமத்தில், அந்த சாந்தி தாமத்தில் இருக்கும் பொழுது அந்த சந்திப்பினால எந்த நன்மையும் கிடையாது. எல்லோரும் நினச்சிக்கிறாங்களா, கடவுள்கிட்ட போகணும், அதுதான் என்னுடைய லட்சியம். அதில் எந்த நன்மையும் கிடையாது, எல்லோரும் போய் தான் ஆகணும். அது தூய்மையான இடம், அமைதியான இடம், அவ்வளோதான். அங்கே ஆனந்தம் கிடையாது, சொத்து கிடையாது, உடம்பே கிடையாது எதையும் அனுபவிக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ உடலோடு இருக்கிறீங்க, உடலோடு இருக்கிற ஆத்மாக்கள். பரமபிதா பரமாத்மா அப்பாவும் இருக்கிறார். உடலற்றவர் நமக்காகவே ஒரு உடல் எடுத்து ஞானத்தை கொடுக்கிறார். இங்கே தான் நன்மை. கடவுளை இங்கே சந்திக்கிறதுல தான் நன்மை. ஞான கடலை, ஞான நதிகள் இப்போ சந்திக்குது, இதுதான் நன்மை. அங்கே போய் சந்திக்கிறதுல நன்மை கிடையாது. அங்கே பாபாவும் எதுவும் பேச மாட்டார், நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு அப்பாவை தெரியுது. ஏன்னா பரந்தாமத்தில் பாபா அவருடைய உன்னதமான நடிப்பை நடிச்சிட்டு போய் ஓய்வு எடுக்கிறார். நீங்களும் உங்கள் பாகத்தையெல்லாம் நடிச்சிட்டு போய் ஓய்வு எடுக்கிறீங்க, தூங்குறீங்க 2 பேரும். அதில் என்ன நன்மை இல்லையா? பேசுகிற விஷயமெல்லாம் இங்கே இந்த பூமியில் தான் நடக்குது. உடலோடு நீங்களும் பாபாவும் இங்கே தான் இருக்கிறீங்க. பாபாவை தெரிஞ்சுக்கிட்டு பாபா அப்பான்னு அன்பாக நீங்கள் இங்கே தான் கூப்பிடுறீங்க, பரந்தாமத்தில் கூப்பிட மாட்டீங்க. பாபாவும் குழந்தை அப்படின்னு இங்கே தான் கூப்பிடுறாரு. லௌகிக தந்தை கூட குழந்தை வா, நான் உனக்கு டோலி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் உடனே அவங்கக்கிட்ட அந்த குழந்தைங்க ஓடி போயிடும். அதே மாதிரி இங்கே சிவத்தந்தை சொல்கிறாரு, குழந்தை வா, நான் உன்னை சொர்க்கத்தின் எஜமானராக்குறேன். அப்போ எல்லோரும் கண்டிப்பாக ஓடி வருவாங்க. ஏன்னா அழுக்கானவர்களை தூய்மையாக்க வாங்க, எங்களை தூய்மையான உலகத்தின் எஜமானராக்க வாங்கன்னு தானே கூப்பிடுறீங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நிச்சய புத்தி வந்துடுச்சு. அதனால் பாபா என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அவர் கூப்பிட்டதே குழந்தைகளாகிய நீங்கள் தான்றார். ஸோ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, குழந்தைகளாகிய உங்களுக்காக தான் நானும் வந்திருக்கிறேன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? எவ்வளோ அன்பான உரையாடல். இத்தனை கோடி ஆத்மாக்கள் இருந்தாலும் பாபா வந்தது நமக்காகத்தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பைபிள் குரானில் இஸ்ரவேலர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தான்றது நமக்கு புரியாது. அது என்ன ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா கூப்பிட்டது நாம், வந்திருக்கிறதும் நமக்காக அவர். அதனால் இன்னொன்று அடையாளம் தெரிஞ்சுக்கிறதும் நம்ம தான். நம்ம எல்லாருக்கும் தான் ஞானத்தை கொடுக்குறோம், கேட்க மாட்டுறாங்களே. குழந்தைங்க கிட்ட பாபா சொல்கிறாரு, மற்றபடி பைபிள் குரானில் சொன்ன மாதிரி வன்முறையை ஒன்றும் பாபா போதிக்கிறது கிடையாது. சண்டை போடலாம் சொல்லிக் கொடுக்கல, பொறுத்துக்க தான் சொல்லிக் கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, நானும் வந்துட்டேன். அப்பா தான் பதித்த பாவனர். நீங்கள் கங்கை நீர்னால் தூய்மையாக முடியாது இல்லையா? பாபாவை நினைக்கிறதுனால தான் நீங்கள் தூய்மையாக முடியும்.
ஆனால் அரை கல்பமாக கங்கையில் குளித்தாலே தூய்மை ஆகிடுவீங்கன்ற தவறான நம்பிக்கையிலே நீங்கள் நடந்து வந்துட்டீங்கன்றார். எல்லா மதத்துலையுமே அப்படி தானே, மெக்காவுக்கு போனால் சொர்க்கத்துக்கு போகலாம் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அரை கல்பமாக கடவுளை தேட தான் செஞ்சீங்களே தவிர எதையுமே நீங்கள் புரிஞ்சிக்கலை. பாபா சொல்கிறாரு, ஹே குழந்தைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ குழந்தைங்களும் சந்தோஷத்தோட ஆ பாபா அப்படின்னு கூப்பிடணும். இப்போ பாருங்களா, ஒரு நடிகர் வராரு அப்படின்னா, அல்லது ஒரு பாப் சிங்கர் வராரு அப்படின்னா அவங்க ரசிகர்கள் ஏன்னு கத்துவாங்க. ஆனால் இங்கே கடவுள் வந்திருக்கிறார், என்னை ராஜாவாக்கி அழகு பார்த்தவர் வந்திருக்கிறார், மீண்டும் என்னை அழகு பார்க்க வந்திருக்கிறார்னா எவ்வளவு சந்தோஷமாக பாபான்னு நீங்கள் சொல்லணும், யோசிச்சு பாருங்கன்றார். ஆனால் அந்த மாதிரி சந்தோஷத்தோடு உங்கள் வாயிலிருந்து பாபான்னு வரலன்றார். இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? பாபா வந்து சந்தோஷமாக குழந்தைன்றேன், ஆனால் குழந்தை என்னோ போன மாதிரி பாபா அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியலையே, அந்த சந்தோஷம் இல்லையேன்றார். எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை? இப்போ ஒரு லௌகீக அப்பா அம்மா கூட அன்பாக இருக்கும்போது அந்த குழந்தை அந்த அப்பா அம்மா மேலே அன்பாக இல்லைன்னா அவங்களுக்கே வெறுத்து போயிடும். ஆனால் இங்கே பாபா சொல்கிறார், நான் யாருன்னு உனக்கு தெரியல, இல்லாட்டினா அந்த சந்தோஷம் இருக்குமேன்றார். இதுக்கு பேர் தான் தேக உணர்வு. ஏன் சந்தோஷம் வரலை அப்படின்னா தேக உணர்வு, ஆத்ம உணர்வு வரலை. ஏன்னா எதிர இருக்கிறது வயசான தாத்தா, அவரை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரலை இல்லையா? உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னுடைய அப்பா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்தியை கொடுத்தவர்ன்ற அந்த சந்தோஷம் வரலை இல்லையா? அந்த உள்ளே இருக்கிற ஆத்மா பரமாத்மா உள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை பார்க்குறாரு இந்த கண்ணு மூலமான எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். அப்போ ஆத்ம அபிமான நிலை இல்லாததுனால தான் அந்த ஊக்க உற்சாகம் இல்லைன்றார். இத்தனைக்கும் எதிர தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் அந்த சந்தோஷம் இல்லை. எல்லையற்ற தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லையற்ற ராஜ்யத்தை நினைப்பீங்க. ஏன்னா அவர் கொடுத்ததும் ஞாபகம் இருக்கும். எல்லையற்ற ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தாரே அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தந்தைக்கிட்ட நீங்கள் எவ்வளோ அன்பாக பதில் சொல்லணும். குழந்தைன்னு கூப்பிடும் பொழுது குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டீச்சர் சொல்லும் பொழுது அப்படியே குட் மார்னிங் சார், குட் மார்னிங் டீச்சர் அப்படியே ஒரு ஊக்க உற்சாகத்தோடு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அவர் துக்கம்தான் கொடுக்குறாரு அதுக்கே. ஆனால் இங்கே அப்பாவாக டீச்சராக குருவாக இருக்கிறாருன்னா அந்த ஊக்க உற்சாகம் எங்கே போச்சு? எவ்வளோ அன்போடு நீங்கள் அவருக்கு பதில் சொல்லணுன்றார். பாபா சொல்கிறாரு, நான் சும்மா வரலை, நீங்கள் என்னை கூப்பிட்டதுனால வந்திருக்கிறேன்றார். அப்போ அந்த வரவேற்பு இருக்கணும்ல. பத்திரிக்கை வச்சாதான் கல்யாணத்துக்கே போவாங்க, அப்படியே போயும் வரவேற்கலைன்னா கோச்சிக்குவாங்க. அப்போ பாபா சொல்கிறார், நீ எனக்கு அழைப்பிதழ் கொடுத்துருக்கிற குழந்தை, ஏனோ தானோன்னு இருக்கிறியே அப்படிங்கிறார். இன்னைக்கு முரளியே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இல்லையா? நாடகப்படி ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன ஆகாது, கரெக்டாக வர வேண்டிய நேரத்துக்கு பாபா வந்துடுவார். எல்லோரும் தந்தையே என் மீது கருணை காட்டுங்க, இந்த துக்கத்திலேருந்து விடுவீங்க, ராவணனுடைய சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கிறோம், சாத்தானின் பிடியில் பிசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவீங்கன்னு எல்லா மதத்தினரும் சொல்கிறாங்க. எங்களுக்கு வழிகாட்டுங்கன்றாங்க. ஸோ பாபா வழிகாட்டியாகவும் கைடாகவும் ஆகிறார், சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற வழிகாட்டியாக இருக்கார். எல்லோரும் அவரைத்தான் வழிகாட்டி விடுவிப்பவரே, வாங்க எங்களுக்கு வழிகாட்டி ஆகுங்க, எங்களை உங்கள் கூடவே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், என்னை கூட்டுட்டு போன்னுவாங்க இல்லையா? அப்போ வந்து அழைச்சிட்டு போவாருன்றது அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள்.
இப்போ நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். சத்தியுகத்தை நோக்கி போகிற யுகம் இது. நமக்காகவே சத்தியுகத்தை பாபா இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இரும்பு யுகமாக இருக்குது, கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகம், அந்த தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியான தேவதைகள் இருப்பாங்க. 9 லட்சம் தேவதைகள் தான் இருப்பாங்க. அப்போ எங்கே போனாங்க இத்தனை கோடி மனிதர்கள்? கண்டிப்பாக சத்தியுகம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு உலகழிவு ஏற்பட்டு இருக்கும் இல்லையா? அந்த அழிவும் உங்கள் முன்னாடியே நின்றுட்டு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த நேரத்துக்கான நினைவு தான் அறிவியலின் அகங்காரம் பிடித்தவர்கள்னு சொல்லப்படுது. எத்தனை விதமான அழிவுக்கான சாதனங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க புத்தியின் மூலமாக. இதுதான் யாதவ சம்பிரதாயம். யாதவர்கள் தன்னைத்தானே அழிச்சிட்டாங்க, தங்கள் இனத்தையே அழிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி மனித இனத்தையே அழிக்கக்கூடிய யாதவ சம்பிரதாயத்தினராக இருக்கிறாங்க இந்த கலியுகத்தினர். கண்டிப்பாக ஹிஸ்டரி மீண்டும் நடக்கும். தங்க யுகத்தின் வரலாறு மீண்டும் நடக்கும். நாம் அந்த தங்க யுகத்தில் புத்தம்புது உலகத்தில் மிக உயர்ந்த பதவி அடையிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சிக்கணும், அதில் தான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாகணும். இந்த அழுக்கான உலகம் கண்டிப்பாக அழிய போகுது. குழந்தைகளாகிய நீங்கள் உயிரோடு இருக்க போகிறது கிடையாது. உலகமே அழியும் போது நீங்களும் தானே அழியணும். உங்களுடைய குழந்தைகளும் அழியத்தான் போகிறாங்க. யாரும் உங்களுக்கு வாரிசாக ஆகி அவங்களுக்கு திருமணமெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. வெகு காலம் போயாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் இருக்குதுல்ல, கணக்கு இருக்குதுல்ல. சங்கம் யுகம் என்ன லட்சக்கணக்கான வருடமாக நடந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சொன்னது கிடையாது. ஆனால் இப்போ உண்மையிலே ரொம்ப கம்மியான நேரம்தான் இருக்குது. யார் ஆரம்பத்தில் இருந்தார்களோ தன்னுடைய உடலை சரீரத்தை விட்டார்களோ அவங்க அடுத்த ஜென்மம் எடுத்துட்டாங்க வரிசை கிரமமாக அவங்க முயற்சிக்கு ஏற்ப. சிலர் மீண்டும் இங்கே வந்து கூட இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஆத்மா இங்கேருந்து போன ஆத்மா. ஏன்னா ஞானத்தின் அந்த போதை இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு. அவங்களுக்கு ஞானத்தை தவிர எதுவுமே பிடிக்காதுன்னு பாபா சொல்கிறார். அந்த குழந்தைங்களுக்கே, குழந்தையாக இருக்கும்போதே அவங்க பெற்றோர்களுக்கு கூட சொல்லுவாங்களாம், வாங்க நம்ம சென்டருக்கு போகலாம். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இங்கே பிடிச்சி இழுக்குது அந்த குழந்தைன்ட்டு. கண்டிப்பாக அழிவு நடந்துதான் ஆகணும். யுத்தத்திற்கான ப்ரிப்ரேஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏவுகணை அதெல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டின் மொத்த வருமானத்தில் பாதியை, இன்னும் கேட்டால் அதுக்கும் மேலே கூட, போர் விமானங்கள், ஏவுகணை இந்த மாதிரி விஷயத்தை தயாரிக்கிறதுலேயே அவங்க செலவு பண்ணிடுறாங்க, அல்லது வாங்கிறதுல செலவு பண்ணிடுறாங்க. பாருங்கள் என்னென்ன வகையான போர் விமானங்களை எல்லாம் உருவாக்குறாங்க. நாம் வீட்டில் உட்கார்ந்தபடியே எல்லாமே அழிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே உலகத்தை அழிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது. ஏதோ பாபா கிட்ட இருந்து செய்கை கிடச்சிடுச்சு உலகத்தை அழிக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்கும் அவங்க உலகத்தை அழிக்கிறத பார்த்தா. ஏன்னா நம்ம ரெடி ஆகிட்டோம், ரெடி ஆன உடனே அவங்க அழிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? ஏதோ பாபா தான் அழிக்க சொன்னார் இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். நாடகத்தில் அப்படி இருக்குது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அவங்க எப்படி உணர்றாங்கன்னா, கடைசியில் மனிதர்கள் நம்ம போடுற குண்டுனால அவதிப்படக்கூடாது, டக்குன்னு உயிர் பிரியணும்னு நினைக்கிறாங்கன்ற.
ஆனால் எல்லோருமே கண்டிப்பாக இறந்து தான் ஆகணும். அதைத்தான் ராமனும் சென்றான் ராவணனும் சென்றான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமராஜ்யத்தை சார்ந்தவர்களும் போயிட்டாங்க, ராவண ராஜ்யத்தை சார்ந்தவர்களும் போயிட்டாங்க. யார் யோகத்தில் இருக்கிறாங்களோ அதன் மூலம் தன் ஆயுளை, ஆத்மாவின் ஆயுளை அதிகரிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீண்ட ஆயுள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாபா நினைவிலிருந்து இருக்கிறவங்க இப்போவே கூட நீண்ட காலம் வாழ்வாங்க. அது மட்டும் கிடையாது, குஷி குஷியாக தன் விருப்பப்படி உடலை விடுவார்கள். ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, இயேசு அவராக விட்டார் உடலை அப்படின்ட்டு. அது நம்முடைய மகிமை. எப்படி பிரம்ம ஞானிகள் அந்த பிரம்ம தத்துவத்தை நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக உடலை விடுறாங்க இல்லையா, பிரம்மத்தில் கலந்துருவோன்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் உடலை விடுவீங்க. ஆனால் அவங்க உண்மையில் பிரம்ம தத்துவத்துக்கு போகிறது கிடையாது, அவங்களுடைய பாவமும் அழியிறது கிடையாது. இங்கேயே தான் அவங்க மறுஜன்மம் எடுப்பாங்க. பாபா தான் நமக்கு பாவத்தை அழிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறார். என்ன வழி? நிரந்தரமாக என்ன நினைவு செய்யுங்க, வேறு யாரையும் நினச்சிடாதீங்க. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஆக்சுவலாக எங்கள் அம்மா சின்ன வயசில் ரொம்ப அந்த சுத்தம்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா யாராவது தெரியாமல் தொட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், உடனே கத்துவாங்க, அழுக்காயிட்டாங்களாம். போய் குளிக்க கூட செய்வாங்க மறுபடியும், இல்லைன்னா தண்ணி எடுத்து தள்ள தெளிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ நினைவில் நாம் இருக்கணும். நினைவில் மற்றவங்கள நினச்சா நம்ம தீட்டாயிட்டோன்னு புரிஞ்சுக்கணும். டக்குன்னு பாபா நினைவில் இருந்து அந்த நினைவை அழிச்சிடணும். பாபா சொல்கிறாரு, கலியுகத்துடைய அப்பா அம்மா இல்லை, சத்தியுகத்தின் லக்ஷ்மி நாராயணனை கூட நீ நினைக்கக்கூடாதுன்றார். அந்த அளவுக்கு என் நினைவில் இருக்கணும். இந்த முயற்சியின் மூலமாகத்தான் அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை நீ அடையிற. சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது. அங்கே உயர்ந்த பதவி அடையிறதுக்காக தான் நீ இப்போ படிச்சுட்டு இருக்கிற, முயற்சி பண்ணிட்டு இருக்கிற. அந்த ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும், சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். ஆனால் அது இப்போ பாபாவினால் சங்கமயுகத்தில் ஸ்தாபனை செய்யப்படுது. நீங்கள் என்ன மாதிரி இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இது துல்லியமாக மனிதர்களுடைய புத்தியில் உட்காரணும். இந்த நேரத்தில் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக, பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி படைப்பினராக, ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அதனால தான் இது உயர்ந்த ஜென்மம், உயர்ந்த குடும்பம். ஏன்னா இங்கே எல்லாரும் சகோதர சகோதரிகள். லௌகீக அப்பா வேறு வேறு, ஆனால் சகோதரன் சகோதரியாக இருக்கிறோம். அனைத்து ஆத்மாக்களும் நமக்கு சகோதரர்கள் தான். பிரம்மகுமாரிகள் மட்டும் கிடையாது, எல்லாருமே நமக்கு சகோதர சகோதரிகள் தான். அதனால்தான் குமாரிகள் திருமணம் செஞ்சுக்கிறது கிடையாது. இல்லைன்னா அந்த பைபிளில் சொல்லுவாங்களா, என்ன தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க நக்கல் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எப்படி சிலர் விழுந்துடுறாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா காமத்தின் நெருப்பு அவங்கள எரிச்சிடுது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது, விழுந்துட்டா நம்ம சேர்த்த வருமானமெல்லாம் இழந்துடுவோமே அப்படின்ட்டு. நீங்கள் காமத்தினால் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்து வைத்த பதவி அழிஞ்சிடுது. மிகப்பெரிய வருமானம் இல்லையா? மனிதர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு வினாடியில் அது எல்லாம் அழிய போகுதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த சக்தி வாய்ந்த அணுகுண்டை தயாரிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த உலகம் அழிய போகுதுன்ட்டு. அவங்களுக்கு யாரோ நமக்கு தூண்டுதல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால உருவாக்காமல் இருக்கவே முடியல. ஸோ பயங்கரமாக வேறு லெவலில் முரளி சொன்ன பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இந்த ஞானத்தை உங்களுக்குள்ளே கடைஞ்சிக்கிட்டே இருங்க. இந்த ஞானத்தை உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்க, எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு. பிறகு புரிய வைங்க.
சோம்பேறித்தனம் அதிகமாக சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஓய்வு நேரத்தை உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக மற்ற பாபா குழந்தைங்களோட பேசுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, எப்படி பதில் சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஆத்ம அபிமானியாகி பாபாவை குஷியாக நினைவு பண்ணுங்க. நான் சோழியிலிருந்து வைரமாகிறதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கிறேன்ற அந்த போதையில் இருங்க. எப்போவுமே வைரமாகிட்டு இருக்கிறேன், கடவுளுடைய குழந்தை நான்ற அந்த போதை இருக்கட்டும்ன்ற இல்லையா. அந்த கல்லாய் இருந்த அகலிகை ராமர் கால் பட்டவுடன் பெண்ணாக மாறுறாங்க. அந்த மாதிரி கல்லாய் இருந்த நாம தங்கமாக மாறுறோம், தங்க யுகத்தினராக மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போதை இருக்கணும்னு பாபா சொல்கிறார். வரதானம் பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஆன்மீக ஞான நட்சத்திரங்களாகி ஞான சூரியனுக்கும் ஞான சந்திரனுக்கும் துணைவனாகி இரவை பகலாக்குங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி அந்த ஸ்தூல நட்சத்திரங்கள் இரவில் வருதோ அதே மாதிரி ஆன்மீக நட்சத்திரங்கள் ஞான நட்சத்திரங்களாகிய நீங்கள் பிரம்மாவின் இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க. பூமியில், அது வானத்தில் இருக்குது, நீங்கள் பூமியின் நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இரவை பகலாக ஆக்கிறது கிடையாது, பகலாகும்போது அது மறைஞ்சிடுது. ஆனால் ஞானசூரியனுக்கும் ஞான சந்திரனுக்கும் துணைவர்களாக இருக்கக்கூடிய ஞான நட்சத்திரங்களாகிய நீங்கள் பிரம்மாவின் இரவை பிரம்மாவின் பகலாக சத்தியுக சொர்க்கமாக மாற்றுறீங்க. அது வானத்தின் நட்சத்திரங்கள், நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள். அது இந்த பஞ்ச தத்துவத்திற்கு ஒரு அத்தாரிட்டியாக இருக்குது அந்த நட்சத்திரங்கள் இல்லை. பஞ்ச தத்துவத்துக்கு ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஈஸ்வரிய நட்சத்திரங்கள், மற்ற ஆத்மாக்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருக்கிறீங்க. எப்படி அந்த ஸ்தூல கேலக்சியில் நிறைய ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் தெரியுதோ அது மாதிரி இந்த கடவுளுடைய கேலக்சியில் ஜொலிக்கக்கூடிய ஆன்மீக நட்சத்திரங்கள் நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும், உங்களை ஒளியாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திற்கு ஒளியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு இயேசு அவருடைய சிஷ்யனை பார்த்து சொல்லுவார். உண்மையிலே பாபா நம்மை பார்த்து சொல்கிற விஷயம் அது. ஸ்லோகன், சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய பையை நிரப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம். 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் தூக்கி உங்கள் பைக்குள்ளே போட்டுக்கிற வாய்ப்பு. அதை நான் பண்ண மாட்டேன், என் கணவர் ஒத்துக்க மாட்டார், எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, என் மனைவி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்களே உங்கள் பையை நிரப்பிக்கலை. வீடு தேடி வந்த மகாலட்சுமியை போமா, என்னமோ மகாலட்சுமி உங்ககிட்ட பிச்சை எடுக்க வந்த மாதிரி போமான்னு துரத்துறீங்கன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.